ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கு அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு காலை பொழுது உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் ஒரு இன்பமான நாளாயிருக்க கர்த்தர் அருள் செய்வாராக. இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிற ஆண்டோடைய வார்த்தை யோசுவா 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை முன்வைக்கிறேன். புக் ஆஃப் ஜோஷுவா சாப்டர் 10 verse 8 வேதவசனம் சொல்லுகிறது, அவர்களில் ஒருவனும் உனக்கு முன்பதாக நிற்பது இல்லை. அவர்களில் ஒருவனும் உனக்கு முன்பதாக நிற்பது இல்லை. இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையில் சில பயங்கள் நடுக்கங்கள் வருகிறது. இங்கே பாருங்கள், எருசலேமுக்கு எதிராக யுத்தத்துக்கு அவன் புறப்பட்டு போகிறான். எருசலேம் ராஜா என்ன பண்ணுறான், அவன் எமோரியர்லாம் அவன் மூழ்கடிச்சதை பார்த்து பட்டயம் கற்கினால் எமோரியர்கள் ஆயி பட்டணத்து நடந்த எல்லா காரியத்தையும் கேள்விப்பட்டோன்னு எருசலேம் ராஜா என்ன பண்ணுறான் தெரியுமா, அவனுக்கு துணையாக 5 பெரிய ராஜாக்களை படைகளை திரட்டி கொண்டு அவன் நிற்கிறான். இப்போ சாத்தானுடைய எக்ஸ்போஷன் பயங்கரமாக இருக்கும். சாதாரணமாக இருக்காங்க, பயங்கரமாக இருக்கும் உங்களுக்கு. அதனால பைபிள் அழகாக சொல்லுது, பேதுரு ஆக்கின 5ஆம் அதிகாரத்தில் சொல்லுறான், உங்கள் எதிராளியாகிய சாத்தான் பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று கர்ச்சிக்கிற சிங்கம் போல, கர்ச்சிக்கிற சிங்கம் மாதிரி அவன் இறஞ்சிட்டு வரான். ஒரு பெரிய எக்ஸ்போஷன். நீ நின்றுவியா? உன்னால் முடியுமா? அன்னைக்கு கோலியாத்து தாவீதை பார்த்து கேட்டான், ஏப்பா தடியோட வாரி, நீ உன்னால் முடியுமா? என்னை அடிக்க உன்னால் முடியுமா? என்னை கொல்ல உன்னால் முடியுமா? ஒன்றும் பண்ண முடியாது. இன்றைக்கு இதனாலே நிறைய பேர் அவன் காலை போய் டொக்குன்னு விழுந்துறாங்க. இதாங்க பிரச்சனை, வாழ்க்கையில் பிரச்சனை. எப்பவுமே சாத்தான் செய்கிற ஆர்ப்பாட்டங்கள், உனக்கு எதிராக இருக்கிற பிரச்சனைகளை பெரிதுபடுத்தி பேசுகிற மக்கள் மத்தியிலே தயவு செய்து இருக்காத. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதத்தை சொல்றதுக்கு பதிலாக உனக்கு அது வந்துடும் இது வந்து டிவியை திறந்து பாருங்கள், ஐயோ தமிழ்நாட்டில் கொடுமைப்பா, என்னென்னமோ பேசுகிறாங்க, என்னென்னமோ நடக்குது, விதவிதமான டிவி. ஒன்று ஆசீர்வதிப்பான்னா, ஒன்று கண்ணீர் விடுன்றான், ஒருத்தன் முட்டுன்றான், ஒருத்தன் அழுன்றான், எங்கள் ஊருக்கு வான்றான். என்னையா இது? இன்றைக்கி வாழ்க்கையில் பாருங்கள், என்னென்னமோ நடக்குது. இன்னைக்கு உலகத்தில் தேவனுடைய பிள்ளைகள் கலங்கி கொண்டு இருக்கிறாங்க, வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். உனக்கு என்ன பிரச்சனை இருக்குது? என்ன செய்ய முடியும்? ஏன் கலங்குற? இன்னைக்கு பிரச்சனையோட கலக்கம் தாங்க பெரிய ப்ராப்ளம். ரொம்ப சைலண்டாக அன்னைக்கு எலியாவை பார்த்து ஆண்டவர் கேட்குறாரு, ரொம்ப சைலண்டாக கேட்குறாரு. அவன் ஏசபேல் தலையெடுப்பேன்றா. ஆண்டவர் கூலாக எலியாட்ட கேட்குறேன், எலியாவே உனக்கு என்ன நடந்தது? வாட் ஹேப்பன் டு யூ? நீ போக வேண்டிய தூரம் வகுத்து அது கத்தன இதெல்லாம் மைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறியே. இட் இஸ் நாட் அ மேட்டர். ஒன்றுக்கு உதாது. இதை போய் இதெல்லாம் ஒரு குல்ஃபிமான்னு சொல்லுவாங்க, ஊரில் சொல்லுவாங்க, ஒன்றுக்கும் உதாது. அப்படியே டக்குன்னு போயிடும். இதை ஏன் பேசி 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 உட்காந்து பேப்பர் எடுத்து எழுதி ஹை கெட் எந்திரி, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். இங்கே அதான் சொல்கிறாரு 5 ராஜாக்களோட. ஏன்னா யோசுவாவை ஆண்டவராகிய கர்த்தர் அழைக்கும் பொழுது ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்து அழைக்கிற தெரியுமா? யோசுவா 1:5 வாசித்து பாருங்க. ஆண்டவர் சொல்றார், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம், இங்க ஒருவனுக்கும் அங்க சொல்றாரு பாருங்க, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பதாக நிற்பது இல்லை. ஹல்லேலூயா. இதான் the promise of God. நீ ஆண்டவர் சொல்லுகிறார், சத்துடைய சகல வல்லமைகளையும் சகல அதிகாரங்களையும் துரைத்தனங்களையும் சிலுவையிலே ஆணியடித்து அவருக்கு பாதத்திலே கீழ்ப்படுத்தி இருக்கிறார். தட் இஸ் ஃபேக்ட். உனக்கு எதிராக இந்த பிரச்சனைகள், உனக்கு எதிராக வேதனைகள், உனக்கு எதிராக இந்த கண்ணீர், உனக்கு எதிராக இந்த தொல்லைகள் எல்லாம் சிலுவையில் ஆணி அடித்து வெளியரங்க கோலமாக்கினா சில ஆள் அசிங்கப்படுத்திடுவாங்க. பார்த்தீங்களா, சில இந்த ரெஸ்லிங்கெல்லாம் முந்தைய காலத்தில் அங்கே பார்த்துருக்கோம். பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சட்டையெல்லாம் கிழிச்சி அடித்து, சிலருக்கு தலையில முடியை வெட்டி தாடியை சிரைச்சி, அதை மாதிரி சாத்தான கேவலப்படுத்துகிறார் ஆண்டவர். எவ்வளவு மேக்சிமம் அவ்வளவு கேவலப்படுத்தி சிலுவையின் மேலே வெற்றி சிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இனி உன்னை கேவலப்படுத்த யாராலும் முடியாது, உன்னை அவமானப்படுத்த யாரால முடியாது, உன்னை கை நீட்டி கேட்க யாருக்கும் அதிகாரம் கிடையாது. No one can going to question you. யாரும் உன்னை கேள்வி கேட்க முடியாது. ஆண்டவர் அதற்கு மேலே ஜெயத்தை தந்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், ஒன்று நிற்காது. அதன்படியே யோசுவா புறப்பட்டு போகிறான். சும்மா சாதாரண அந்த 5 ராஜாக்களை அடித்து ஜெயம் எடுத்து அவன் திரும்பி வருகிறான்.
இன்னைக்கு உனக்கு தான் இருக்க பெரிய எக்ஸ்போஷன் கொடுக்குற அந்த பிரச்சனையை பற்றி கவலைப்படாது. சீக்கிரத்தில் அவை எல்லாவற்றையும் நீ மேற்கொண்டு மேலே வருவாய். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தாலே உன் ஜெயத்தின் வார்த்தை இப்பொழுதே நான் சொல்லுகிறேன், நீ ஜெயம் பெறுவாய். ஆமேன், ஆமேன்.